சாட்டர்டே மார்னிங் எனக்கு லீவ் அப்படின்றதால கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சு தான் ப்ரீவியஸ் டே நைட் தூங்கினேன். பட் டெய்லி பேசிஸில் இந்த 1.5 வீக் தான் பழகியிருப்பேன் 5:30க்கு எழுந்துக்க. ஸோ அதே டைமில் முழிப்பு வந்ததால் ஓகே எழுந்துக்கலாம். பிகாஸ் இந்த 2 days வந்து கொஞ்சம் அசால்ட்டாக லேட்டாக எழுந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக எழுந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் கடகடன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் ஹஸ்பண்டுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எங்களுக்கு அது கூடவே வந்து கார சட்னி மட்டும் ரெடி பண்ணி தோசை ஊற்றிக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ ஹஸ்பண்டுக்கு அன்றைக்கி ரெடி பண்ணது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கும் சேர்த்துமே ரெடி பண்ணிக்கிட்டேன். அன்றைக்கி பிளாக் சுண்டலுக்கு பதிலாக ஒயிட் சுண்டல் கேட்டிருந்தாங்க. அது கூடவே பச்சை பயிறு அப்புறம் வேர்க்கடலை இதெல்லாமே தனித்தனியாக பாயில் பண்ணி அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டேன். இது கூடவே 3 எக்கும் பாயில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளாகவே ரெடி பண்ணிக்கிட்டோம். லஞ்ச் சாப்பிடும்போது சூடாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பெருசாக எந்த ஒர்க்குமே பண்ணல கிச்சனில். அதுக்கப்புறம் கொஞ்சம் டீக்ளட்டாக பண்ண வேண்டியது இருந்துச்சு, ரூம்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது, ட்ரெஸ்ஸஸ் அதுக்கப்புறம் பெட்ஷீட்லாம் வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆனால அந்த ஒர்க்கில் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டு டூ லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுபடி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளில போக வேண்டியது இருந்தது.